Hello guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரோப்ளக்ஸில் 99 Nights in the Forest கேம் தாங்க ப்ளே பண்ண போகிறோம். இந்த கேம் வந்து இப்போ ஹாலோவீன் அப்டேட்டில் விட்டுருக்காங்க. அதனால இப்போ எப்படி இருக்குன்னு தெரில. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 3, 2, 1 go. 99 Nights. Find the missing children we help. இது என்ன அது? Climb to Diamond. அது என்ன நம்மளுக்கு இருக்கு? அவ்வளோதான் கைஸ், கேமுக்குள்ளே வந்துட்டோம். இப்போ இந்த கேமில் வந்தோடனே நம்ம என்ன செய்யணும்னா, இங்கே இருக்க மரத்தெல்லாம் வெட்டி இது வந்து ஃபயர் இருக்குல்ல, இது அங்கே போடணும். இப்போ நம்மளுக்கு இந்த ஆக்ஸ் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு மரத்தை வெட்டிக்கலாம். சாப் ட்ரீஸ் த பிளேஸ் வுட் ஆன் த ஃபயர். அதான் இப்போ நான் சொன்னேன்ல, இந்த மரத்தை வெட்டி அங்கே அதுக்கிட்ட கொண்டு போட அப்படின்றாங்க. ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது என்ன இது? அது இது இங்கே போட்டுடலாம். கோல் வேணும், 2 கண். இது இருந்தால் ஏதோ ஒரு அந்த சூரியகாதி பாட்டின்னா செய்வாங்கள்ல, அந்த மாதிரி ஏதோ செய்வாங்க. இங்கே கோல் இருக்குது, இது தூக்கிட்டு போய் போட்டுடலாம். கோல் போட்டாச்சு. இப்போ பன்னியோட அந்த சிக்கனும் அப்புறம் 2 ஐஸும் கேட்குறாங்க. ஆமாம், இப்போ நம்ம வந்து மரத்தை வெட்டணும். இவன் என்ன ஒரே இடத்துல நிற்கிறான், வேலை செய்யணும். சரி, அவனை எதுக்கு நம்ம போகலாம். guys சொல்ல மறந்துட்டு, இந்த கேம் நான் இப்போ வெறும் இந்த கேம் வந்து நீங்கள் 1000 days கூட விளாட்லாம். ஆனால் நான் இன்றைக்கி வந்து 3 days முடிச்சுக்கிறேன். மீதி அடுத்த பாட்டு கமெண்ட்டில் வேணும்னா பார்ட் 2ன்னு கமெண்ட்டில் பண்ணுங்கள். நான் அடுத்த பாட்டு உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் வெறும் டே 3 வரைக்கும் மட்டும்தான் இருக்க போகுது. சரி வாங்க, இப்போதைக்கு கொஞ்சம் நெருப்பு போட்டாச்சு. இல்லை என்ன இல்லை. சரி போயிட்டு இங்கே ஒன்று நினச்சி இது வச்சு நம்மளால் மரம் நட முடியும். ஆனால் பக்கத்துலேயே நட முடியாது. நான் மாட்டிக்கிச்சு. இல்லைவா? வந்துடுச்சு. அதுக்கப்புறங்க க்ளோசஸ்ட் நாட் திஸ் பிளான் நாட் க்ளோசஸ்ட். அதாவது இந்த பிளான்ட்டை வந்து நம்மளால் அந்த ஃபயர் பக்கத்தில் இது பண்ணிக்க முடியாது. இங்கே நைட்டு அப்ராப்ரியேட்டுன்னு வந்தால் எவனாச்சும் வருவானுங்க, இல்லாட்டி அந்த பியர் வரும். ஒரு சில நேரத்தில் வரும், ஒரு சில நேரத்தில் வராது. ஆனால் இன்றைக்கி வருமா வராதான்னு தெரில. இப்போதைக்கு நம்மக்கிட்ட டார்ச் லைட் கூட இல்லை. 6 தான் இருக்குது. அதுதான் இப்போ இதை மறுபடியும் எடுத்துகிட்டு போய் நட்டு வச்சா இதுலேருந்து ஒரு மரம் கழிக்கும். அதை ஈஸியாக நம்ம பக்கத்துலேயே இது பண்ணிக்கலாம். சரி, இவன் ஏதோ கொண்டு வந்திருக்கான். நைட்டு அப்ராப்ரியேட்டுன்னு வந்து குடுன்னு ஓடி வந்துடணும் இங்கே. சரி, அங்கே பண்ணியிருக்குல்ல, அது போய் அடிக்குமா? இது நைட்டு அப்ராப்ரியேட்டா? வாய மூடி சொல்லி வாய முடியல. அதுக்கட்டும் இதில் வந்து இப்போ ஃபஸ்ட் லெவல் அதான் சொன்னல, அந்த மேலே இருக்கிறது எல்லாம் கம்ப்ளீட் பண்ணால் கீழே வரும். இங்கே 12 லாக்ஸ் இருந்தால் இது வந்து அன்லிமிட்டடாக நம்ம செஞ்சுக்கலாம். பாதுகாக்கிறதுக்கு பெஞ்சு நம்ம மேலே ஏற்படுத்திக்கலாம். இந்த மேலே 4 அன்லாக் பண்ணிட்டோன்னா அது கீழே இருக்கிறது வந்துடும். என்னது இவ்வளோ கம்மியாக இருக்குன்னு இப்போ? அச்சோ, இப்போ மரம் கூட இல்லையே, என்ன பண்ணுறது? 8 நம்மக்கிட்ட வேறு மரம் இல்லையே, என்ன பண்ணுறது? அவன் வச்ச மரம் வச்சுருக்கானான்னு தெரில வேறு. காட், அச்சோ அணைஞ்சிருச்சு. அந்த பியர் வந்து அவள் தான் சொல்லிடுச்சு. டே 1ல் தான் இருக்கிறோம் இப்போதைக்கு. என்ன பண்ணுறதுன்னே தெரில. சாப்பாடு வேறு கம்மியாக இருக்குது. வருமானே பயமாக இருக்குது. வந்துச்சுன்னா நம்மளை சாவடிச்சோம் அது. ஆனால் போகலாமா வேணாமா? அச்சோ பயமாக இருக்குது. ஃபுல்லாக இருட்டாக இருக்குது காய்ஸ். ஒரு வேளை அது வந்தாலும் வரும், தெரியல என்னன்னு. அந்த பெஞ்சும் இது மட்டும் ஏறினு ஈஸியாக இது கண்டுபிடிச்சி அடிச்சிடும். வேறுங்க அது வந்தால் இல்லாட்டி ஆக்ஸ் வச்சு அடிச்சிடலாம். அவன் என்ன அதனால நான் எப்படா ஏறுறேன்? ஒரே பயமாக இருக்குது. பேசாமல் தலைமையில் இல்லையோண்ணா அப்படிங்க. என்ன ஒரு இடத்துல நிற்கிறேன்? ஒரே இடத்துல நிற்கிறேன். ஒரு வேளை போயிட்டானோ? போயிட்டான். இருக்கிறான்.
இவர் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா இவர் நம்ம ஃப்ரெண்டு தான், வசந்த் ப்ரோ. ஆனால் பேரை பாருங்கள், மேலே வேறு எதுவும் வச்சுருக்காரு. அடுத்த தடவை சந்தோஷ் யூடியூபர் கூட ப்ளே பண்ணணுன்னா அவர் கூட என்ன கேம் ப்ளே பண்ணிட்டோம், இல்லாட்டி இதே கேம் ப்ளே பண்ணட்டுமான்னு சொல்லிட்டு அதையும் கமெண்ட் பண்ணிடுவேன். சந்தோஷ் யூடியூபரோட பேர் வந்து STS 0.2 0.0. நீங்கள் யூடியூப்பில் போய் இது போட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேயே இருக்கும் அவரோட சேனலு. அவருக்கு ஸ்ட்ரிட் கேம்னால் ரொம்ப பிடிக்கும், அதனால் ஸ்ட்ரிட் கேமை பற்றி தான் நிறைய போடுவார். போய் அதையும் பார்த்துருங்க. இருங்க, அவரோட சேனலில் கூட நான் எங்கள் மேலே அவர் சேனல் பேரை நான் போட்டு விட்றேன். சரி, வேறு இன்னும் கொஞ்சம் கூட போய் மரத்தை வெட்டிக்கலாம். சப் சப் வாங்கிக்க. அதுதான் மரம் கீழே உள்ள பார்த்து விழுந்துருச்சு. இப்போ இதை வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். சரி, இது வந்து இப்போ நம்ம இங்கே போட்டுக்கலாம். ஆனால் ஏதோ கடக்குன்னு சவுண்டுன்னு கேட்குது. சரி, இது வந்து இதில் போட்டு இங்கே கொஞ்சம் வச்சுக்கலாம். எல்லாத்தையும் இதில் தூக்கி போட்டணும் கைஸ். ஏதோ ஆனால் கடக்குன்னு சவுண்டு மட்டும் கேட்குது. எங்கேருந்து இதாக வர்றதுன்னு தெரில. இவனுக்கு பன்னியோட ஃபோட்டோ வேணுமா இப்போ? அதனால் இந்த முயலை நாம் இப்போ சாவடிக்க போகிறோம். மன்னிச்சிரு முயலே. அங்கே செவருக்கு ஒரு நாள் ஓட முடியாது, வாங்கிக்கோ. அதுதான் பன்னி ஃபுட், அப்புறம் மோசல்ஸ், அதாவது கறி 2 இருக்குது. இப்போ நம்ம 2த்தையும் கீழே போட்டு பன்னி ஃபுட்டை மட்டும் எடுத்துகிட்டு போகணும். 2த்தையும் கீழே போட்டுடலாம். ட்ராக். இப்போ நம்ம பன்னி ஃபுட்டை கொடுத்தா அவன் எதுக்காச்சும் நம்மளுக்கு கொடுப்பான். டார்ச் லைட்டு, ஆக்ஸு, ஓல்டு குட் ஸ்நாக். நம்ம இப்போதைக்கு டார்ச் வாங்கிப்போம். ஏன்னாட்டி திடீர்னு அந்த வியர் வந்துடுச்சுன்னா என்ன பண்ணுறது? இது அப்படியே சாப்பிட்டுக்கலாம். இது ஆனால் வேக வச்சு தான் சாப்பிட்ணும், பச்சையாக சாப்பிட்ணும். பச்சையை நான் சாப்பிட்டேன். ஏன்னா இப்போதைக்கு நெருப்பு இல்லை, மரம் வேறு போய் கொண்டு வரணும். இப்போ இங்கே 12 இருக்குது. இதை வச்சு பன்னி ட்ராப் வேணால் ஒன்று வாங்கிக்கலாம். சரி, பெட்டுக்கு வந்து 20 வேணுமா? பன்னி ட்ராப் ஒன்று வாங்கிக்கலாம். நான் வாங்கலாம். பன்னி ட்ராப் ஒன்று வாங்கி வச்சு டேபிளுக்கு வந்து ஒரு இது வேணுமா, அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் மாதிரி ஒன்று இருக்குல்ல, அது வேணுமா? அது மரம் வேறு கம்மியாக இருக்குது. எங்கேருந்து நான் போய் மரத்தை தூக்கேன்? இந்த மரம் இப்போ தான் வளர்ந்துக்கிட்டு இருக்குது. அங்கே ஒரு மரம் இருக்குது, அது வெட்டிடலாம். இதோட லாஸ்ட்டாக போயிட்டு அதோடு வரவே கூடாது. டார்ச் தான் யூஸ் பண்ணி தப்பிக்கணும். சீக்கிரம் அந்த நைட்டை சப்ராப்ரேட்டுன்னு வரத்துக்காட்டியும் சொல்லி வாய முடியல கைஸ். வந்துருச்சு. ஓடு. திடீர்னு நைட் ஆகிடுச்சுன்னா அவனுங்க வந்துட ஸ்டார்ட் பண்ணுவானுங்க அப்படின்னு தான் தோணுது. அதுதான் இப்போதைக்கு இந்த கொஞ்சம் நெருப்பு போதும். இப்போதைக்கு வேறு எதுவும் செய்ய முடியல. கேரட் இருக்காது, அவன் அங்கே போய் மரத்தை வெட்டிக்கிட்டு இருக்கான். நீங்கள் நைட்டாக இருந்துச்சுல, ஓடி வாடா. டார்ச் வேணா காமிக்கிட்டான். வாட. நம்மக்கிட்ட பன்னி ட்ராப் இருக்காது. இப்போ நம்ம இங்கே செட் பண்ணிடலாம். செட் பண்ணியாச்சு. மோஷிக் பஸ் 7 பில்டியோ பன்னி ட்ராப். இந்த ஃபாரஸ்ட்டில் ஏதோ டீப்பாக இருக்குது. ஏதோ இவனுங்க தான் அந்த டியருக்கு வேலை செய்வாங்க கூட இருந்து. வசந்த் ப்ரோ வா ப்ரோ. என்ன ப்ரோ பண்ணிட்டுருக்க? வா ப்ரோ அதை எடுத்துகிட்டு போய் நடு ப்ரோ. நான் அதுக்கிட்ட வேறச்சும் வாங்க முடியும்னு பார்க்குறேன். அதான் வாங்கிறதுக்கு எதுவும் இல்லையே. வாங்கினா பன்னி ட்ராப் தான் வாங்க முடியும், வேறு எதுவும் இல்லை. சரி, நம்ம எது வாங்கலாம்? சரி, இப்போதைக்கு சும்மா இருக்கலாம் கொஞ்ச நேரத்துக்கு, அப்புறம் வீட்டுக்கு பார்த்துக்கலாம். இதான் மேப்பு. இது வசந்த் ப்ரோ தான் கட்டினார். முயல் எதுவும் மாற்றப்போது. இருங்க, அவர் தலைமையில் இறங்கிடலாம். இல்லாட்டி கோவப்பட்டு தள்ளி விட்டுற போகிறேன். ஐயோ கைஸ், நெருப்பு வேறு கம்மியாக இருக்குது. சீக்கிரமாக காலையில் ஆகணும். வேண்டிக்கோங்க கைஸ், எல்லோரும் காலையில் ஆகணும்னு. ப்ளீஸ் காலையில் ஆகிடி. காலையில் ஆனால் தான் தப்பிக்க முடியும். கைஸ் பாருங்களேன், வெளியில் போனால் கருப்பு கலரில் இருக்குது. அதான் நைட் ஆகிடுது. உள்ளே வந்தால் அந்த வெளிச்சமாக இருக்குது. அந்த கேம்ப் ஃபயர் இதில் 13 தான் இருக்குது இன்னும். சச்சோ கைஸ், காலையில் ஆகுது கொஞ்சமாக. கைஸ் காலையில் ஆகிடுச்சு எப்படியோ. இப்போ தான் மூச்சே வந்துச்சு.
கைஸ் இதோட பாட்டு வேணா கமெண்ட் மறக்காம பாட்டுன்னு சொல்லிவிடு.